அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சூரா பக்ராவின் வசனம் 47. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா பனி இஸ்ராயீல உத்குரு நிஅமத்தியல்லதி அன்அம்து அலைக்கும் வ அன்னி ஃபதலத்கும் அலல் ஆலமீன். இந்த ஆயத்தின் மூலம் அல்லாஹு இஸ்ராயேலின் சந்ததியர், அதாவது மக்களுக்கு நேரடியாக அழைப்பு விடுக்கிறான். நான் உங்களுக்கு வழங்கிய அருள்களை நினைவு கூறுங்கள் என்றும் கூறுவதன் மூலம் அவர்களின் மீது பொழிந்த எண்ணற்ற நன்மைகள், நபிமார்கள் அனுப்பப்பட்டது, வழிகாட்டுதல், அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை, வாழ்வாதார வசதிகள் இவை அனைத்தும் மறக்க வேண்டாம் என நினைவூட்டுகிறான். மேலும் உங்களை உலகினரை காட்டிலும் சிறப்பாக்கினேன் என்பது அந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு வழங்கப்பட்ட பொறுப்பும் மரியாதையும் ஆகும். இது நிரந்தரமான மேன்மை அல்ல, அல்லாஹுவின் கட்டளைகளை பின்பற்றும் வரைதான் அந்த சிறப்பு நிலைக்கும். நன்றி மறந்து கட்டளைகளை மீறினால் அந்த அருள் நீங்கிவிடும் என்பது இதில் மறைமுகமாக சுட்டிக்காட்டப்படுகிறது. நமக்கு கிடைக்கும் பாடம் என்னவென்றால், அல்லாஹு வழங்கிய அருள்களை நினைவு கூர்ந்து நன்றியுடன் கீழ்ப்படிந்து வாழ்வதே உண்மையான உயர்வு. இதில் எந்த பெருமைக்காகவும் இல்லை, பொறுப்புக்காக. நாம் எப்படி ஆனாலும் இந்த உலக வாழ்க்கை முடிந்து நாம் இறைவனிடமே திரும்பி செல்வோம். இந்த பகிர்வு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால், நீங்கள் குர்ஆனின் பாதையில் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.